ஃபேமிலியோட இங்கே பொண்ணு பார்க்க வந்திருக்கா. பொண்ணு செம்ம அழகா இருக்கிறதுன்னு பார்த்ததும் கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன மண்டபத்தை பாரு கல்யாணத்தை முடிய அப்படி சொல்லி 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் நடந்து முடியுது. செம்ம ஹாப்பியா அவங்க ஃபேமிலியோட. முடிஞ்ச கையோட ஹீரோயினை வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து வழி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறப்பவே ஹீரோ அங்கிருந்து கிளம்பி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி சொல்லி கிளம்பி போயிடுறான். அப்படி என்னடா முக்கியமான வேலை அப்படி சொல்லி பார்த்தா தான் தெரியுது ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படி சொல்லிட்டு. அடுத்த நாள் காலைல ஹீரோ வந்து அவங்க அக்கா பயங்கரமா திட்டுறாங்க, அந்த பொண்ணு இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு. அதனால ஹீரோவும் ஹீரோயினை ஹோட்டலுக்கு கூட்டு போய் அங்க ஒரு சூப் ஹீரோயின் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இதனடா கழுத மூத்திரம் மாதிரி இருக்கு அப்படி சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்க ஊருக்கு வந்து கிளம்புறதுனால ஹீரோயின் கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே ஹீரோவை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படி சொல்லி குக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு ரொம்ப லேட் நைட்ல தான் வரான். ஹீரோ வந்ததும் ஹீரோயினும் ரொம்ப வற்புறுத்தி இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா எனக்கு வயிறு சரியில்லை அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் இதனால பயங்கரமா சோகமாகறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப பழைய சாதம் கொண்டு போய் கொடு அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயினும் அங்க எடுத்துட்டு வர்றப்ப அந்த பொண்ணு கூட அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கர கோவமா கார் எடுத்துட்டு போறாங்க. போற வழியில ஒரு பையனை ஆக்சிடென்ட்டும் பண்ணிடுறாங்க.